ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி புதினா துவையல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, மல்லி இலை, வரமிளகாய், தேங்காய், புளி, உப்பு. புதினா துவையல் சூடான சாதத்துல நம்ம நெய் ஊற்றி சாப்பிடும் போது இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமானது தான். இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம் இது எல்லாத்துக்குமே இது நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். புதினா துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப்ல பாதி அளவு துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்ல ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டா நமக்கு கொஞ்சம் வாசனையா இருக்கும். கொஞ்சமா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா மல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். காஞ்ச மிளகா 5 எடுத்திருக்கேன். நீங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கட்டு எடுத்திருக்கேன். நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இதுல போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க வரமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்கும் போது நமக்கு பருப்பு வகைகள்லாம் நல்லா வறுப்படாது. அதனால நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு அதுவும் 1 நிமிஷம் நீங்க நல்லா வறுத்துக்கோங்க. நமக்கு வறுக்கும் போதே தேங்காய் சேர்த்துனா நமக்கு அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இது ரெடி ஆயிருச்சு. நமக்கு போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு தனியா ஒரு பிளேட்ல நம்ம மாத்தி வச்சுக்கலாம். அதே பேன்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நான் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பேன்லயே கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுனால எனக்கு அதே சரியா இருந்தது. புதினா கூட கொஞ்சமா மல்லி இலை சேர்த்தும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நமக்கு சீக்கிரமா வதங்கிரும். 1 நிமிஷம் இருந்தா போதும், நமக்கு இது சீக்கிரமா வதங்கிரும். நமக்கு புதினா நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமா நான் புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் பருப்பு கூட நான் புதினாவும் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நமக்கு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்ப கெட்டியா தான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். நமக்கு இப்ப புதினா துவையல் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு பவுல்ல நம்ம இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு புதினா துவையல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. இந்த துவையல் சூடான சாதத்தோட நம்ம சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமா நம்ம செஞ்சலாம். நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.